நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியையும் இந்த திக்கா வந்துட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் விட்டு வராங்க. கார்த்திகா ஒன்றும் புரியவே இல்லை. பட் கார்த்தி தானே எல்லா ஏற்பாடையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக எதுக்கோ கூப்பிட்றாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இருக்க பாட்டி இதெல்லாம் ரசித்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பாட்டியோட ஏற்பாடு தானே. அப்போ முருகரே வந்துட்டு பாட்டியை வாழ்த்திட்டு போயிட்டாங்க. நான் விளாட்றதை விட நீ நல்லா விளாட்ற புவனேஸ்வரி, கண்டிப்பாக உன் பேரங்கையால் உன் பேத்திக்கு தாலி கட்ட வச்சிருவ போல அப்படின்னு சொல்ல, எல்லாம் உன்னோட ஐடியா தான் முருகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பயங்கரமாக கவுண்டர் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இவங்க கான்வர்சேஷனை விட ஃபஸ்ட்டு கேடி ஒன்றில் கார்த்தியும் நம்ம அந்த குட்டி முருகரும் பேசுவாங்கல்ல, அது வந்துட்டு அப்படியே நேச்சுரலாக இருக்கும். உண்மையாகவே அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கருத்தை வந்துட்டு பரிமாறிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் அதை வந்துட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த குட்டி முருகர் பாட்டியோட காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது. பட் அதை விட இது கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து வந்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, கேக் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் வந்துட்டு ஷாக் ஆகிடுது. என்னடா இது இவங்க ரெண்டத்தையும் கட் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரேவதி சொல்கிறாங்க, எதுக்கு போய் இப்போ என்னையும் ஈவடி சேர்ந்து கேக் கட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, பிறகு பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டு ஒன்றா சேர்ந்து கட் பண்ணாமல் நீ மட்டும் என்ன கட் பண்ணிக்க போறியா, என்னப்பா இதுதானே உலக வழக்கம், எப்போவுமே வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து தானே கேக் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது கார்த்திக்கு பகீன் ஆகிடுது. என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஷாக்காக அங்கே கீழே உட்காந்துருக்க அவங்க சிஸ்டர்ஸு சாமுண்டீஸ்வரியே ஒரு செகண்ட் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க கேட்க, ஆமாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கேக் கட் பண்ணுறதுக்கு சொன்னால் ஏன் இப்படி எல்லாரும் திருன்னு முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு மகேஷ் அவங்க அண்ணியும் முழிக்கிறாங்க. மாப்பிள்ளை நான் தானே, என்ன இது அவன் போய் நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இங்கே என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியல, நீ கொஞ்சம் அமைதியாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட அண்ணி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மாப்பிள்ளை இவர் கிடையாது, அந்த கீழே இருக்காரு அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. அவட கொடுமையே, இவரை தானே மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க, அதனால தானே கேக் கட் பண்ணுறதுக்கு இவரை வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக ஒரு கொலாப்ஸ் வந்துட்டு ஆகிடுது. அதுக்கடுத்து மகேஷ் ரேவதி சேர்ந்து வந்துட்டு கேக் கட் பண்ணுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பாட்டிக்கு தான் சிறு வருத்தம், சே ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாறு லுக்கை விட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க வாசலில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த டாக்டர் இருக்காங்களே, அவங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு உள்ளே வராங்க. அதை பார்த்ததும் மகேஷும் அவங்க அண்ணியும் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. வா வா வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, பிறகு சாமுண்டீஸ்வரி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வராமல் இருப்பேனா, இந்த ஃப்ரெண்ட் இல்லாமல் உன் வீட்டு ஃபங்க்ஷன் நடந்துருமா அப்படின்னு சொல்ல, சேச்சே உனக்காண்டி தான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வா எவ்வளோ டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் கேசஸ்லாம் வந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அழ பாப்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்களே வெல்கம் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அதை பார்த்தது இவங்க ரெண்டு பேரும் துருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. மகேஷ் அங்கே பாரு யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்ல, அட நம்ம டாக்டரில் அப்படின்னு சொன்னதும் இப்போ வந்துட்டு இவங்க கண்ணில் சிக்கணும்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் என்னடா மாமியார் கூட சோடி போட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, வாவா முதல்ல ஓடி போய் ஒளிஞ்சுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேராக அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு தூண்கள் மாதிரி அங்கிட்டு போய் வந்துட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்களும் டாக்டர் அவங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு டாக்டர் கேட்குறாங்க, எங்கே உங்கள் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளைய எனக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்ல, ஏன் கொடுத்துட்டா போச்சு, நானே அந்த பையனை கூப்பிட்டு உங்ககிட்ட பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே அவங்க பொண்ணை கூப்பிட்றாங்க. மாப்பிள்ளை இருந்தால் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு வந்து டே உன்னைத்தான் கூப்பிட்றாங்க, போச்சு இப்போ நம்ம மாட்ட போகிறோம் தெரிஞ்சு போச்சு, இவங்க கண்ணில் சிக்கணும்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் எத்தனை டைம் இவங்ககிட்ட போய் குழந்தைய அபார்ட் பண்ணியிருக்கோம், ஐயோ நம்மளை போட்டு விட்டாங்கன்னா நைய புடைச்சிருவாங்களே, அப்புறம் நம்மளுடைய அந்த பணக்கார கனவுலாம் அவ்வளோதான் குழி தோண்டி புதைச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்ல, நீ ஏன் அமைதியாயிரு கொஞ்சம், எனக்கு பக்குன்னு இருக்கு, ஐயோ போச்சு என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதட்டத்தில் இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. கண்டிப்பாக ஏதோ ஒரு விதமான டெஸ்ட் இருக்க போகுது. இப்போவே வந்துட்டு மகேஷ் மாட்ட மாட்டாரு அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு அந்த கல்யாண சீக்வன்ஸ் வரும் இல்லையா சீன், அப்போ தான் யாருக்கோ ஒரு ஆளுக்கு உண்மை தெரிஞ்சு கார்த்தி தாலி கட்டுற மாதிரி சீன் வரும். இப்போ வந்துட்டு மகேஷ் எப்படியாவது எஸ்கேப் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.